கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு புது விடியல். குளிர்ச்சியான இந்த காலை வேளையிலே அந்த சுக அனுபவத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கத்தக்கதாக இந்த காலை வேளையிலே உற்சாகத்தோடு சுகபலத்தோடு நம்மை ஆண்டவர் சன்னிதானத்திலே அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மழை தூவுகின்ற ஒரு புலர்காலை பொழுது மழை தூறி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த காற்று, அந்த வேளையிலே மரத்தில் இருக்கிற அழகான பூக்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அந்த மரத்துலேருந்து மழை விட்ட பிறகும் அப்படியே சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. உடனே ஒரு குருவி போய் கேட்டுச்சான், ஏன் நீ அழுகிற அப்படின்னு சொல்லிச்சு கேட்டுச்சான். உடனே அந்த மரம் சொல்லிச்சான், பின்ன என்ன, கீழே பாரு எவ்வளோ பூக்கள்லாம் பாரு மலர்ந்து அழகாக இருந்துச்சு, எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு, நஷ்டந்தானே, எனக்கு கஷ்டந்தானே அப்படின்னுச்சான். உடனே அந்த குருவி சொல்லிச்சான், நீ ஏன் கீழே பார்க்குற, நீ உனக்கு உள்ளே திரும்பி பாரு, உன் மரத்தில் அது விழுந்தாலும் அழகான பூக்கள் இன்னும் அழகாக நிறைய இருக்குது, நீ நஷ்டப்பட்டதே நினச்சிக்கிட்டு இருக்க, இருக்கிறத பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு குருவி கூட படிப்புன்னு சொல்லுது காலையில். பிரியமானவர்களே, சில நேரம் நஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம நினச்சி கஷ்டப்பட்டுட்ருப்போம், இருக்கிறத பாருங்கள் என்ன அழகாக இருக்குது அப்படின்ற அந்த குருவியுடைய அட்வைஸ் மாதிரி காலை நேரம் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் தர்றாரு. நம்ம இழந்ததை நினைக்காம இருக்கிறத நினச்சி இன்னும் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிற ஒரு படிப்பினையோடு இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை துதிப்போம். நமது பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். இயேசுராஜனே, உம்மை காண வாஞ்சையோடு வந்தேனே, நன்றி நிறைந்த உள்ளத்தாலே ஸ்தோத்தரித்து பாடுவேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறங்க நல்லாண்டவரே, இந்த காலை வேளை, குளிர்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மழை தூவுகிற வேளையிலும் மன நிறைந்த ஆண்டவரே வாஞ்சையோடு ஒரு கூட்ட ஜனத்தை ஆலயத்திற்கு கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டோம் என்ற மன நிறைவோடு இங்கிருந்து சமாதானத்தை பெற்றவர்களாக, ஆண்டவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை உள்ளவர்களாக ஆண்டவரே கடந்து செல்ல இந்த நேரம் எங்களுக்கு பிரயோஜனப்படட்டும். வந்திருக்கிற மக்கள் ஆண்டவரே முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக ஆர்வப்படுகிற பிள்ளைகள் யாவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கருத்தாய்மை தியானிக்க கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். 77வது பாடல். பெருமான் மற்ற பேர் அல்லவே பூமான், இவரே பெருமான். கவலைக்கிடங்கோடு தரியார், வேறு பலவினை யாதுமே தெரியார், புவன மீது நமக்குரியார், இவரே பெருமான். குருடர்கள் குதவும் விடியா, பவக்கருமயிருளை நீக்கும் ஒளியா, தெய்வம் இருக்கும் தலம் செல்வழியா, இவரே பெருமான். பலவினை தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வலமையில் மிக்க விவகாரி, குலத்துக்கும் நல்ல உபகாரி,
இவரே பெருமான். அரண் செய்வதினில் சித்தன், கொடுமரமிடுபவர் கருள் முக்தன். இங்கே இறந்தோர்க்குயிரும் கர்த்தன், இவரே பெருமான். அலகை தன்னை ஜெயித்த வீரன், பவ உலகை ரட்சித்த ஏழிர் பேரன். விண் உலகு வாழ்ந்தே குமாரன், இவரே பெருமான். பொன்னுலகன் தன்னில் வாழ்யோகன், அருள் துண்ண உலகின் நன்மை தேகன். நம்மால் தன்னை அளித்தவோர் தியாகன், இவரே பெருமான். மற்ற பேர் அல்லவே பூமான், இவரே பெருமான். 30வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 30, 158வது பக்கம் பாட்டு புத்தகத்தில். கர்த்தாவே, நான் உம்மை உயர்த்தி பாடுவேன். நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர். என்னை பற்றி என் சத்துருக்கள் மகிழ இடம் கொடுக்கவில்லை. கர்த்தாவே, நீர் என் பிராணனை பாதாளத்திலிருந்து ஏற செய்தீர். குழியில் இறங்குறவர்களோடு நான் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தருளீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கருணையோ ஆயுள் காலம். ராக்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு துணிக்கும். கர்த்தாவே, உமது கருணையினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போது நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்கும்போது என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? என் புலம்பலை ஆனந்த நடனமாக மாற்றிவிட்டீர். என் இரட்டை களைந்து விட்டு மகிழ்ச்சி என்னும் கச்சையினால் என்னை இடைகட்டினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை புகழ்ந்து பாடும் என் கடவுளாய் கர்த்தாவே, உமக்கு என்றென்றைக்கும் நன்றி செலுத்துவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே ஆமேன். சபையார் அமர்வோம். பிலமோனுக்கு எழுதின நிருபம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 21 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 8 முதல் 21 வரை. ஆகையால் பவுலாகிய நான் முதிர்வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாக இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷ நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்று செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையனாக இருக்கும்படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானாகவும் பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால் எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு புரோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்கிறதிலும் அதிகமாக செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதுகிறேன் என்பது. ஆமென்.
அன்பானவர்களே, முதல் வேத பாகம் முடிந்தது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வசனங்கள். யாவரும் எழுந்து நின்று கேட்போம். லூக்கா 10 30 முதல் 37. அதற்கு இயேசு, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை அடித்து குற்றூராகி விட்டு போனார்கள். ஒரு ஆசாரியன் தற்செயலாக அந்த வழியை வந்து அவனை கண்டு ஒரு பக்கமாய் விலகி போனான். அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பிரயாணம் செய்த சமாரியன் ஒருவனோ அவ்விடம் வரவே அவனை கண்டு மனம் உருகி கிட்ட போய் அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி தான் சவாரி செய்த மிருகத்தின் மேல் அவனை ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே 2 தெனாரியத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அந்த உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கலர் கையில் அகப்பட்டவனுக்கு, இந்த 3 பேரில் எவன் அயலானாக உனக்கு தோன்றுகிறான் என்று கேட்க, அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு, நீயும் போய் அப்படியே செய் என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாகமும் வாசித்து முடிந்தது. அன்பானவர்களே, அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தியுவின் பிளாத்திகையில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவலிருந்து உயிர் திழந்தார். பரத்திற்கு ஏறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு படிப்பினைக்காக ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 35வது வசனம். லூக்கா 10:35. சத்தமாக ஒருவர் வாசியுங்கள். மறுநாளிலே நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உமது வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்க ஆவலாய் காத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஜாமக்காரரை பார்க்கிலும் எப்போது விடியும் என்று வாஞ்சித்து பார்க்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் ஆத்துமா உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது என்று உமது பக்தன் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அது பலன் தரட்டும். கவனம் சிதறாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய மெசேஜ்னா அதை வெளிப்படுத்தக்கூடிய டெக்ஸ்டுவல் மெசேஜ் உண்டு, அலிகாரிக்கல் மெசேஜ் உண்டு, டாபிக்கல் செர்மன் உண்டு. நல்ல செய்தியிலே பலவிதமான செய்தி, எக்ஸசிட்டிக்கல் செர்மன் உண்டு. இப்படி எமர்ஜ் ஃப்ரம் டெக்ஸ்ட், உள்ளேருந்து அதற்குள்ள வேற எங்கேயும் போகாமல் அதுக்குள்ளேருந்து அப்படி கொடுக்குற மெசேஜ். இப்படி தியான பிரசங்க கலையிலே பல வகையான அப்ரோச் உண்டு. படிப்பினை அதெல்லாம் சொல்லுவாங்க, படிச்சிருக்கோம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு டாபிக்கல் செர்மன், ஒரு விஷயத்தை எடுத்து இந்த டாப்பிக்கை மட்டும் உங்களோட உள்ளுக்குள்ளே ஆழமாக நம்ம போயிருக்கிறோம், இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஆழமாக பார்த்துருக்குறோம். ஆனாலும் டாபிக்கல் செர்மனாக இந்த இடத்துல உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு ட்ரெயினர், ஹெச்ஆர்லாம் சொல்கிறாங்கள ஆஃபீஸில், அந்த மாதிரி இதில் ஒரு ட்ரெயினர் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் மனைவியை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறார். வெளியே போகும்போது காரில் வெளியே போகும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. போயிட்டு அப்புறம்தான் தெரியுது அவர் பர்ஸ் எடுக்கலை, அந்த அம்மாவும் பேக் எடுக்கலை, வண்டியில் பெட்ரோல் கிடையாது. திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு நடுவழியில் மாட்டிக்கிட்டாங்க. ஏய், நீ எடுக்கலையா? ஏங்க நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு வந்தேன்,
நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு 2 பேரும் அங்கே நின்று புலம்புறாங்க. உடனே அவர் மனைவி சொல்கிறா, ஏங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில், கொஞ்சம் தூரம் 1/2 கிலோமீட்டர் போனால் போதும், அங்கே அவங்க வண்டி போகுமா, 1 கிலோமீட்டர் போகுமா அப்படின்னு, அது போகும் அப்படின்னு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸ்கிட்ட போவோம் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டு அவள். உடனே இவரை கூட்டிகிட்டு நேராக போகிறாங்க. அந்த நர்ஸ்கிட்ட போய், இப்படி நான் மாட்டிக்கிட்டேன் வழியில் அப்படின்னு விஷயத்த எல்லாம், வீட்டுக்கு போகிறதுக்கு பெட்ரோல் இல்லை, திருப்பி போகிற ரொம்ப தூரம், நான் வீட்டுக்கு போனோடனே எனக்கு எடுத்து தந்துடுறேன் அப்படி சொன்னோடனே அவள் ஒன்று சொல்கிறா, என்கிட்ட 3500 இருக்குது, நான் கொண்டு வந்தேன், அதை வேண்டாம் தரேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. உடனே இவள் ஹஸ்பண்ட்டை சொல்கிறா, ஏங்க வச்சுருக்கிறா 3500 வச்சுருக்கா, வாங்கிக்கலாமா? வாங்கிக்க பரவாயில்ல, நமக்கு அது போதும், நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம், பிறகு எடுத்து கொடுத்துடலாம் வீட்டிலேருந்து. ஓகே, அது ரூபாய் வாங்கிட்டா. வாங்கின உடனே சிலருக்கு அந்த வார்த்தை தெரியாது, ஆனால் சிலருக்கு தெரியும். என்னது? தேங்க்யூ வெரி மச் அப்படிங்க அந்த அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் சொல்கிறா, எதுக்கு தேங்க்யூ அப்படின்னே, இல்லை நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களே, எனக்கு உதவி கொடுத்தீங்களே. இல்லை, இந்த இடத்துல நிற்கதியான நிலையில் வந்து நிற்கும்போது என்ன முதல்ல நினச்சிங்கள பார்த்தீங்களா, அதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன நீங்கள் நினச்சிங்கள, உங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தார்ல, அவளுடைய என்னுடைய தோழி, எனக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உறவினுடைய மேன்மையை, அதாவது நம்ம பழகிறோம், எல்லாத்தையும் பழகிறோம், ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உலகில் உள்ள உறவின் ஆழம் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்களும் நான் புரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, SMS எடுத்தால் போதும், டெக்ஸ்ட் பண்ணால் போதும், இன்ஸ்டாகிராம் எதுனாலும் போதும், உடனே நம்ம நிறைய இவன் அவடேஸ் நம்ம நிறைய உபயோகிக்கிற வார்த்தைகள், ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹக் யூ, இல்லையா, டேக் கேர், இதெல்லாம் போடுவோம். ஆனால் அதெல்லாம் ஒரு வார்த்தையாகவே இருக்கு தவிர அதில் பெரிய, ஏற்கனவே எல்லாருமே நம்ம கனெக்டடாக தான் இருக்கோம், ஆனாலும் அந்த வார்த்தைகள்லாம் போடுறோம். அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஜீவன் இல்லை பிரியமானவர்களே. அப்படி சாதாரணமான வார்த்தைகளை போட்டு விடுகிறோம். ஆனால் அப்படி அல்ல, அதை விட ஐ வேல்யூன்னு போடுங்க, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். உறவின் மேன்மைகளை நீங்களும் நானும் புரிகிறதே இல்லை, யாரும் கிட்டத்தட்ட புரிகிறதில்லை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட எதிர்பார்ப்பு உண்டு பிரியமானவர்களே, எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷன் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உறவு பொதுவாகவே நம்ம என்ன செய்கிறோம், எனக்கு ஒரு ஆள் ஒரு 10,000 ரூபா கொடுத்தா அவர்கிட்ட ஒரு பாசம் கவனம் இருக்கும். 500 ரூபா கொடுப்பாங்க, அவங்ககிட்ட பெரிதா அளவில் கவனம் வைக்கிறதில்ல. 10,000 கொடுத்தவர்கிட்ட 10 கோடி இருக்கு, அந்த 500 ரூபா கொடுத்தவன்ட்ட 500 ரூபா தான் இருக்கு. நான் வால்யூமை பார்க்குறேன், வேல்யூவை பார்க்கல. புரியுதா உங்களுக்கு? வேல்யூவை பார்க்கணும். பிரியமானவர்களே, இங்கே சமாரியன் அவன் குற்றுயிரும் குல உயிருமா கிடக்கிறான். நீங்க அந்த வார்த்தைகளை பாருங்க. அங்கே பிரயாணம் செய்த சமாரியன் ஒருவனோ அவ்விடம் வரவே அவனை கண்டு மனமுருகி கிட்ட போய் அவன் காயங்களிலே எண்ணெய் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி தான் சவாரி செய்த மிருகத்தின் மேலே அவனை ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே, இல்லையா, அவனுக்கு செலவுக்காக ஸ்பெண்ட் பண்றான். பிரியமானவர்களே, இங்கே அந்த சமாரியனுடைய செயல் பாருங்க. அவனுக்கு இருக்கிற கைண்ட்னஸ், கீழ்த்தரமானவன் என்று ஒதுக்கப்பட்டவன் சமாரியன், யூதரோடு உறவாடுவதில்லை, அவனை அவுட் காஸ்ட் சொல்லி மார்ஜினுக்கு உள்ளே வரமாட்டான். அப்படிப்பட்ட நிலையிலே வைத்திருக்கக்கூடிய சமாரியன் மனசை பாருங்க,
கீழ்த்தரமானவன் மேல்தரமான செயல்களை செய்கிறான். புறந்தள்ளப்பட்டவன் அடுத்தவனுடைய வழியை புரிந்து கொள்கிறான். ஏற்றுக்கொள்ள முடியாதவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசிலே வாழ்க்கையை காண்பிக்கிறான். எவ்வளவு அழகு! உறவுகளுக்கு நம்மில் எவ்வளவு பேர் மரியாதை கொடுக்கிறோம். மனைவினா நான் நினைக்கிற மாதிரியே இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரியே இருக்கணும். என் பிள்ளைகள்னா நான் நினைக்கிற மாதிரி தான் வாழணும். அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம், அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம், விருப்பம், ஆசை. நான் நினைக்கிற மாதிரி தான் என் பிள்ளைகள் இருக்கணும். கணவன் நான் நினைக்கிற மாதிரியே இருக்கணும். நான் கோடு போட்டா அவர் தாண்டக்கூடாது, இல்லையா? அப்படி நினைக்கிறது தான் பொதுவாகவே. என் நண்பன் லைக் மைண்டட், என் மனசை மாதிரி இருக்கணும். பிரியமானவர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, வேல்யூஸ் இருக்கு. அதை புரிஞ்சு உறவுகளை மதிக்கிற பண்பு, விசாலமான பண்பு எல்லாருக்கும் வேணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வேணும். நேற்று ஒரு சமாரியனை குறித்து தான் பார்த்தோம், இல்லையா? டெக்ஸ்டில் சமாரியன். இங்கேயும் ஒரு சமாரியனை குறித்து கடவுள் பாடம் வைக்கிறார், பாடம் நடத்துகிறார், படிப்பினை பாடங்களை நடத்துகிறார். பிரியமானவர்களே, அங்கே ஒனோசிமு கடிதம் எழுதுகிறார் பவுல். ஒனோசிமு முன்னே 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 அவன் புரோஜனம் இல்லாதவன், அப்படிதானா? புரோஜனம் இல்லாதவன், யூஸ்லெஸ். இப்போ புரோஜனம் உள்ளவன். நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. முன்னே அவன் யூஸ்லெஸ். Why? Because they don't know how to use him. அதுதான் பிரச்சனை. முன்னே அவன் புரோஜனமற்றவன், இப்போ புரோஜனம் உள்ளவன். அவனை புரோஜனப்படுத்திக் கொள்ள தெரிந்தேன், ஆகவே உன்னிடத்தில் அவனை அனுப்புகிறேன். என் பிள்ளைக்கு சமமாக அவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். யாருமே யூஸ்லெஸ்ன்னு கிடையவே கிடையாதுங்க. யாருமே யூஸ்லெஸ்ன்னு கிடையாது. சில நேரம் வார்த்தைகளை கூட விட்டுறோம். we don't know how to use them. அவங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு நமக்கு தான் தெரியல. ஒரு ஆசிரியர், பிரியமானவர்களே, அந்த கிளாஸ்லேயே அவனை வேண்டாதவன், முரட்டு பைய அப்படின்னு விரட்டுவாங்க. அதை ஒரு இதாக எடுத்திருக்காங்க, படமாக கூட எடுத்திருக்காங்க. அவனை கிளாஸ் லீடராக, ஒரு புது ஆசிரியர் வருவார், அவனை கிளாஸ் லீடராக போடுவார். அவனுக்குள்ள திறமையை எடுத்து வெளிக்கொண்டு சிறந்த மாணவனா ஒரு டீம் லீடராக போட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டை கொடுத்து அவனை அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமை சேர்க்கிற பையனா மாத்திடுவார். அப்போ மற்றவங்களுக்கு பார்வை. எத்தனை பேர் நம்ம கேட்காம உதவி செய்யறாங்க? எத்தனை பேர் வால்யூமை பார்க்கறமே தவிர வேல்யூவை பார்க்கறதில்ல. இதுதான் நம்முடைய குறைபாடு. பிரியமானவர்களே, ஒவ்வொருத்தவருடைய ஆண்டவரே தனித்துவத்துக்கு மரியாதை கொடுப்போம். நான் நினைக்கிறது போல அவர் நினைக்கணும், அவங்க நினைக்கணும் அப்படின்னு நினைக்காம அவங்களே அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அவங்கள நம்ம மதிக்க பழகுவோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட நிறைய பேர் என் பிள்ளைய இந்த சிஎம்சி போகிறதுக்கு அங்கே இது பண்ணிட்டாங்க. அது காட்டுக்குள்ளே கிடக்கு ஒரு கல்லூரி, எங்கேயோ கிடக்குது. அது சேரன்மாதேவி பக்கத்தில். காலையில் போகணும், அங்கே 9 மணிக்கெல்லாம் இருக்கணும். என்ன செய்கிறது மகளே, முன்னாடியே நாளே போயிடலாமா? காலையில் சர்வீஸ் இருக்குது. நிறைய குழப்பம். ஆனால் உண்மையிலே கேளுங்க, நைட்டு வீட்டுக்கு போகிறேன், ஃபோன் காலையில் 6 மணிக்கு கார் வந்துடும், ஆயத்தமாக பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க. உடனே நான் எதிர்பார்க்காத ஆள், ப்ராமிஸ் ஐ டெல் யூ. ஆனால் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டுட்டு கூட கூட்டிகிட்டு போயிட்டு கூட கூட்டிட்டு வந்து என்னை விட்டார். ஈஸியாக நினைக்க முடியுமா? அவர் எதை பார்த்தாரு? வால்யூமா வேல்யூவா? பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மனசு இங்க சமாரியனுக்கு. அந்த மனசு அடுத்த நாள் அவன் பே பண்றான் அவனுக்காக. அப்போ அந்த கைண்ட்னஸை காட்டுறான். யாருமே நமக்கு உபோகம் இல்லாதவர்கள் என்று ஒதுக்காதீர்கள், சிறு திரும்பும். அப்படித்தானே சொல்லி வச்சிருக்காங்க. பிரியமானவர்களே, உதவுவோம்.
கிறிஸ்தவ அன்பு உதவுகிற அன்பு, உதவுகிறது தான் கிறிஸ்தவ அன்பு. அடுத்தவர்களுடைய வாழ்வை வெளிச்சம் வீச வைக்கிறது தான் கிறிஸ்தவ அன்பு. இங்கே சமாரியன் உடனே ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. அவன் கேட்கிறப்ப, இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் அயலானாக உனக்கு தோன்றுகிறான் என்று கேட்க, அப்போ கூட அவன் சொல்லலை. யாரு அவன்? அந்த சமாரியனேன்னு சொல்லலை. நீயும் போய் அப்படியே செய், நீயும் போய் அப்படியே செய். பிரியமானவர்களே, விசாலமான எண்ணம் வேண்டும். மற்றவர்களை அவர்களை குறையோடு கடவுள் எப்படி நம்மளை ஏற்றுக்கிட்டாரு, நம்மளெல்லாம் பிரயோஜனமான ஆளுகளா மாத்தியா எடுத்துக்கிட்டாரு. பிரயோஜனம் இல்லாத நாம், பாவம் நிறைந்த நாம், அக்கிரமம் நிறைந்த நாம், நம்மை ஆண்டவர் அப்படியே நேசித்து வெளியேற பெற்ற ரத்தத்தினால் மீட்டு ரட்சித்து கொண்டார். நம்ம மற்றவங்களோட குறையே பார்க்குறோம், குற்றங்களை பார்க்குறோம். இல்லை, அப்படியே ஏற்றுக்கொள்வோம். கடவுளுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. அப்படி ஆண்டவர் எல்லோரையும் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக, எல்லோரையும் வேல்யூவையும் உணர்ந்து பார்க்கிறவர்களாக ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பார்வையை இந்த காலை வேளையிலே தருவதற்கு வாஞ்சியோடு அழைக்கிறார். அப்படிப்பட்ட பார்வையை தந்து நம்முடைய வாழ்க்கையும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமீன். 655வது பாடல். 655வது பாடல். இயேசு எந்தன் மீட்பரே, என் ஆத்ம நேசரே, இயேசு எந்தன் ஆண்டவர், நல்லன்பு கொண்டவர். இயேசு எந்தன் மீட்பரே, என் ஆத்ம நேசரே, இயேசு எந்தன் ஆண்டவர், நல்லன்பு கொண்டவர். இயேசு என் தெய்வமானனா, இயேசு என் சகோதரர், தெய்வமைந்தனா. இயேசு எந்தன் ஜீவனும் வழியும் சத்தியமும், இயேசு எந்தன் ஜீவனும் வழியும் சத்தியமும். இன்று நான் இயேசுவே முழுமையாகவே உம்மிடம் என்னையே ஒப்படைக்கிறேன். இயேசுவே முழுமையாகவே உம்மிடம் என்னையே ஒப்படைக்கிறேன். இயேசு ஒருவர் மாத்திரம் என் துணை இருப்பவர், இயேசு ஒருவர் மாத்திரம் என் தெய்வமானவர். இயேசு ஒருவர் மாத்திரம் என் துணை இருப்பவர், இயேசு ஒருவர் மாத்திரம் தெய்வமானவர். உமது அருளினா இயேசுவே நிரப்பும் என்னை, உமது அருளினா இயேசுவே நடத்தும் என்னை உமது பாதையில். இயேசுவே நடத்தும் என்னை உமது பாதையில். இயேசுவே ஆளும் என்னை உமது அன்பினால். இயேசுவே வாழும் நித்திய காலமா, ஆளும் என்னை உமது அன்பினால். இயேசுவே வாழும் என்னில் நித்திய காலமா, நித்திய காலமா, காலமா. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை நன்மைகளை பெறுவதற்கான உன்னதமான உறவுகளை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறீர். உறவுகளின் மேன்மையை உணர முடியாத பிள்ளைகளாக, ஆண்டவரே மதிப்பு அளிக்க தெரியாத மக்களாக, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற ஆண்டவரே எண்ணம் இல்லாதவர்களாக ஒவ்வொருவரையும் நாங்கள் புரிய தவறுகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் மதிப்பு மிக்கவர்கள்,
ஒவ்வொருவரும் பிரயோஜனமானவர்கள். எங்கள் கருத்துக்கு ஒத்த சிந்தனை இல்லாதவர்கள் எங்களுக்கு வேண்டாதவர்களாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பலவீனம் ஆண்டவரே எங்களுக்கு வராதபடி உம்முடைய பார்வையை, உமது பாதையை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. அக்கிரமக்காரர்களாக இருந்த போதிலும் கூட எங்கள் மேல் அன்பு பாராட்டின தெய்வம் நீர். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எப்படி மற்றவர்களை ஆண்டவரே அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்களால் எப்படி அக்கறை கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே எங்கள் அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதில் ஆழமான ஒரு புரிதலை தாரும் சுவாமி. முடியாதது ஒன்றுமில்லையே, ஆண்டவருக்குள் எல்லாம் முடியும் என்று ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோமே. படிப்பினையை, பாடங்களை ஆண்டவரே நீர் காலை வேளையிலே கொடுக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்கு அயலான் யார் என்ற ஒரு கேள்வி கேட்ட மனிதனுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே உவமானம் எங்களை உள்ளபடியே உவகையை கொள்ள வைக்கிறது சுவாமி. இதுவரை நாங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே அதனுடைய தகுதி நிலையை உணராத பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம். இப்போது ஒவ்வொருவரையும் ஒரு புரிதலோடு பார்க்கிறோம். என் மனைவியானாலும் சரி, என் பிள்ளைகளானாலும் சரி, என் கணவனானாலும் சரி, நாங்கள் ஆண்டவரே பணி செய்கிற இடத்தினாலும் சரி, ஒவ்வொருவரையும் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நிலையிலே பவுலடிகளாரை போல ஒரு புதிய தரிசனத்தை, பார்வையை தாரும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்தும். இந்த நாளை விசேஷத்த நாளாக பார்க்கிற பிள்ளைகள் உண்டு, அவர்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாளை எண்ணி ஆண்டவரே மக்களோடு அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே முன் வந்திருக்கிற அருமையான இந்த திருச்சபையின் ஆண்டவரே உமது பிள்ளை ஜேம்ஸாருக்காக ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதியும். அவர் கொடுக்கிற அந்த அன்பு பரிமாற்றத்திற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சாட்சியான வாழ்க்கையை எங்களுக்கு தந்து எல்லோருக்கும் பயனுள்ளவர்களாக, உம்முடைய நாம மகிமைக்கென்று பயனுள்ளவர்களாக ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்தும். பலவீனத்திலே, நோயிலே கஷ்டப்பட்டு உழல்கின்ற மக்களும் உண்டு சுவாமி. அவர்களை எல்லாம் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் சுவாமி. நல்ல சுகத்தை, பலத்தை தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே எங்களுக்கு வியாதி இல்லாத உடல் ஆரோக்கியமும் வேதனை இல்லாத மனதையும் தாரும். அதுவே நிறைந்த செல்வம் என்ற புரிதலையும் தந்து எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்கள் திருச்சபை பிள்ளைகளை நினைக்கிறோம். ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சுவர் ஆண்டவரே எங்கள் வளாகத்தை சுற்றி கட்டி கொண்டு இருக்கிற பணியை தெரியும் ஆண்டவரே. அது விரைந்து முடிக்க ஆண்டவரே அவர்களையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உத்தியோகஸ்தர்களை ஆசீர்வதியும். உடன் ஊழியராக இருக்கின்ற போதகரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே கணனி ஊழியர், கோயில் பிள்ளை மற்றும் ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிற பணிப்பெண் ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதியும். அப்பா யாவரையும் ஆசீர்வதியும். இந்த திருச்சபையிலே ஒரு துரும்பை எடுத்து ஆண்டவரை தூர போட்டாலும் உம்முடைய நாமத்தை நேசித்து செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன் உண்டு என்ற நம்பிக்கையை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்தும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளை தாரும். குறைகள் எல்லாம் பொறுத்து கொள்ளும். குற்றங்களில் மன்னி. யாராருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உடைய பாதமணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேடு நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதில் பூமி செய்யப்படுவதாக. அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவ கடங்க பண்ணி எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் உடையவைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் இன்றும் என்றும் சதா காலம் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமேன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.